அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு யதார்த்தமான சுச்சுவேஷன், தமிழ்நாட்டில் 2வது ரவுண்டு ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோம். டிம்டி யூனிவர்சிட்டியோடைய 3rd ரவுண்டு பார்ட்டிசிபேஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பேரலாக சென்டாக் புதுச்சேரியில் 2nd ரவுண்டோட ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கிற இது ஒரு ஃப்ளோட்டிங்கான இன்ஃபர்மேஷன். நான் இன்னைக்கு இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இதில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான பார்வையில் நான் இதை கொண்டு வரேன். ஒருவேளை அவங்களுக்கு நீடட் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பார்வையில் கொண்டு வரேன். ஃபைன் நம்பர் இதோடைய இந்த வீடியோடைய கண்டென்ட் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டாக் ரவுண்ட் 2ஓட ரிசல்ட். ஓகே, ஸோ ரவுண்ட் 2ஓட ரிசல்ட் இன் சென்டாக் புதுச்சேரி. பாண்டிச்சேரி சென்டாக்ல நான் பதிவு பண்ணியிருக்கிறேங்க சார். கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேங்க சார். ரிசல்ட் வந்துருச்சுங்க சார். சரிங்களா? அதோடைய ஸ்டாட்டக்ஸ் என்ன மார்க்ல போயிருக்கு. அப்புறம் ரவுண்டு 3ல சார் நான் 2nd ரவுண்ட்ல வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். அது தமிழ்நாட்டில் எனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் கிடைக்கல. அந்த டைம்ல சென்டாக் புதுச்சேரியில் கவுன்சிலிங்கே முடிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் சாய்ஸ் செலெக்ஷன், வெல்லிங்னஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. சொல்லப்போனால் ஒரு 2 lakhs கட்டல. அதுக்கு அடுத்து ஏதோ வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரியான சில தகவல்களை அதில் கவர் பண்ண போகிறோம். மெயினாக நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட சேனல் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்கிற ஃபாலோ பண்ணுற எல்லா மாணவர்களுக்குமே இந்த சென்டாக் புதுச்சேரின்றது நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நெய்பர் இல்லையா? நம்மளுடைய ஸ்டேட்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிற ஸ்டேட்டில் நிறைய பேருக்கு இந்த பணம் காசெல்லாம் பார்க்காதீங்க, 2000 பணத்தையும் ஒரு பெருசாக பார்க்காதீங்க, எல்லாரும் அப்ளை பண்ணி வைங்க, அப்ளிகேஷன் போட்டு வைங்க, அவ்வளோ தூரம் சொன்னேன். அதுவும் 2023 இந்த அப்ளிகேஷனோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். கடைசியில் ஸ்டே வேகன்சி வரும்போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி, எனி மணி, அந்த மாதிரிலாம் சொல்லி வரும்போது அப்ளிகேஷன் போடுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. அதனால நாட் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் இனிமேலும் அலௌட் இல்லை இந்த வருஷத்துக்கு. சரிங்களா? கண்டிப்பாக சென்டாக் வச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் லக்கு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, எனி மார்க் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கிடைக்குமா கிடைக்கான்றதை பற்றி நீங்கள் கூப்பிடுங்க. அதை பற்றி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண கிடைக்கல. அடுத்து சென்டாக்ல இருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல ரூல் படி ரவுண்ட் நம்பர் 2ல நான் கலந்துக்கவே இல்லை. ரவுண்ட் 2ல 3ல எப்படி போறது, என்ன பண்றது, எல்லா விதமான இதுமே இந்த வீடியோல கவர் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்தாச்சு. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னேன். ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் மிகப்பெரிய கோல்டன் சான்ஸ் எகெயின் உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஓரளவு ரீசனபிள் மார்க் இருக்கிற பட்சத்தில் ஓகே, தொடர்பு கொண்டு இல்லை நேரில் பார்த்து இதை பற்றியான நாலேஜ் கிடைச்சி நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. நான் சீட் வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா? ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் மட்டுமே. நான் நாட் ரெஜிஸ்டர்டு சார் இனிமே பண்ண முடியுமான்னு கொஸ்டினுக்கே வராதுங்க. அப்படி ஒரு டாபிக் இருந்தால் விட்டுருங்க. இது ஒன்லி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டுக்கான ஃபுல் வீடியோ. சரிங்களா? ரைட். அதே போல் பிடிஎஸ் நீட்ல என்ன மார்க் எடுத்தாலும் கன்ஃபார்மாக பாண்டிச்சேரியில் பிடிஎஸ் அட்மிஷன் சீட்டு கன்ஃபார்மாக ரெடியாகவே இருக்குது. பட் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டாக இருக்கணுன்ற விஷயத்த மறந்துடாதீங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை சார், இப்போ இது வாங்கி கொடுக்க முடியுமானா வேண்டாம். அது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து ஸ்டே வேகன்சியில் ரெஜிஸ்டர் பண்ணி அட்மிஷன் போடுறதுக்கு பிடிஎஸ்க்கு மட்டும் கமிட்மெண்ட் கொடுக்கலாமே தவிர எம்பிபிஎஸ் சாத்தியமே இல்லை. ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். எம்பிபிஎஸ் ஏற்கனவே ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் வரலாம். இப்போ ரவுண்ட் 2 ரிசல்ட் என்ன சார் சொல்லியிருக்கு, அதில் என்ன சார் சொல்ல வரோம்? பட் நான் நிறைய ரிசல்ட் அவங்க எல்லாமே போட்டிருக்கிறாங்க. பிஏஎம்எஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தேவையான இல்லை என்னோட சப்சிடி தேவையான சில விஷயம் மட்டும் நான் டேரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். இந்திரா காந்தியில் டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 21 என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ஆர்ஐ சீட்ஸ் வேக்கண்ட். இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ். ஒரு என்ஆர்ஐ வேக்கன்சி உண்டு. அதில் 21 சீட் இருக்குது. அந்த 21 சீட்டை சிங்கிள் ஷார்ட் பேமெண்ட்டாக கட்ட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 lakhs கட்ட சொல்லுவாங்க. சிங்கிள் பேமெண்ட். அந்த கேட்டகரி ஆஃப் அட்மிஷன்ஸ்க்கு 21 மாணவர்கள். அந்த 21 மாணவர்கள் 19 மாணவர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. மீதி 2 வேக்கண்ட் இருக்கு. இந்திரா காந்தி கவர்மெண்ட் காலேஜில் என்ஆர்ஐ சீட்ல 2 சீட் வேக்கண்ட் இருக்கு. அதில் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் ஈவன் என்ஆர்ஐ எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும் திரும்பவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ். இது ஒரு டெஸ்டிங் மைனாரிட்டி காலேஜ். இந்த காலேஜ் பற்றி நான் கவர்மெண்ட் கோட்டா பற்றி பெருசாக நம்ம பேசிக்கல. ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும். மேனேஜ்மெண்ட் கோட்டால கிட்டத்தட்ட ஒரு 75 இடங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த 75 இடங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 2 மாணவர்கள் ஒரு 70 சீட்ஸ் வேக்கண்ட். அதில் ஒரு 2 மாணவர்கள் ஆல்ரெடி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணவங்க, ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க, அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மொத்தமாக 65 சீட்ஸ் வேக்கண்டா இருக்கு. சரிங்களா? 65 சீட்ஸ் வேக்கண்டா இருக்கு. அந்த அட்மிஷனுக்கு நம்ம ப்ரொசீஜர் கொடுக்குறோம். சீட் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளும் பண்றோம்.
அடுத்து வந்து நம்பர் 2 மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ். இது ஒரு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். 120 இடங்கள் இருக்கு. அந்த 120 இடங்கள்ல 120 சீட்டுமே அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப 120 இடங்களும் 100% சீட் அலாட்டடு. அதோட கடைசி மாதத்துக்கு 380 மதிப்பெண்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே போல அதுல என்ஆர்ஐ சீட் இருக்குங்க. என்ஆர்ஐ மாணவர் ஒருவர் சீட் எடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு 33. அப்ப மணக்குள விநாயகர்ல 33 சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. சரிங்களா? அடுத்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் 120 தெலுங்கு, ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் 120 இடங்கள் இருக்கு. அதுல ஒரு இடங்கள் மட்டும் தெலுங்கு மைனாரிட்டி மாணவர் பாண்டிச்சேரியை சேர்ந்த மாணவர் எடுத்திருக்கிறார். அதே போல 35 என்ஆர்ஐ இடங்கள், அதுல ஒரு மாணவர் எடுத்திருக்கிறார். ஸோ அப்படி போக கிட்டத்தட்ட 153 இடங்கள் வந்து பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ 153 இடங்கள், மொத்தமாக 3 கல்லூரிகளும் இணைத்து 251 இடங்கள் எம்பிபிஎஸ் சீட்டு கையில இருக்கு. பயன்படுத்திக்க ரெடியா இருங்க. வேணுன்றவங்க சொல்லுங்க, வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கிறேன். அடுத்து வந்து 250 இடங்கள் கையில இருக்கு, பயன்படுத்த ரெடியா இருக்குங்க. ஒன்லி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் டெஃபினட்டா ரெடியா இருங்க. அடுத்து ரவுண்ட் 3 பொறுத்தவரை சென்சிட்டிவ்னு சொல்லிட்டா என்னெல்லாம் நடக்கும், ரவுண்ட் 3 புரோட்டோகால் என்ன? ஃபர்ஸ்ட் பிரச்சனை, சென்டாக்ல நீங்க 1680 பணம் கட்டணும். என்டையர் டியூஷன் ஃபீஸும் நீங்க காலேஜுக்கு கட்டணும். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப கைட்லைன் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கணும். தப்பு பண்ணீங்கன்னா வந்து ஒரு சீட்டை எடுத்துட்டீங்க, இல்லை ஒரு பிடிஎஸ் போயிட்டீங்க, ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்கிரேடேஷன் அலௌடு கிடையாது. முதல் பிரச்சனை என்னன்னா ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. நீங்க வெளியில போக முடியாது. நீங்க ஏதோ தவறுதலா ஹேண்டில் பண்றீங்க, ஒரு பிடிஎஸ் அலர்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பா வெளியில போக முடியாது. நீங்க பட்டின 1680 பீஸுமே ஃபோர்ட்ஃபீட் பண்ணிடுவாங்க. வெளியில போறேன்னு சொன்னால், பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாவே நீங்க ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அதே போல உங்களுக்கு வேணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இட் இஸ் மோர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அப்கிரேடேஷனும் அலௌடு கிடையாது. நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டே ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதே ரூல் தான் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. இப்போ வந்து அட்லீஸ்ட் நீங்க டீம்ல எடுக்கிறீங்க, அதுல ஒரு 2 லட்சம் பணம் போனாலும் பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு இதை நீங்க பயன்படுத்த முடியும். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி, அங்க ஒரு அலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி, 2 பக்கத்துல இருந்து எங்க போறதுன்னே தெரியாத அடுத்து வரப்போற காலகட்டங்கள்ல எப்படி நான் எதை ஃபேஸ் பண்றது, எதை நான் விடுறது, எது எனக்கு வேணும், எது எனக்கு வேணான்ற எக்கச்சக்கமான குழப்பமான சூழ்நிலை வரலாம். அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ரொசீஜர், ரொம்ப கிளியரான ஃப்ளோ சார்ட் இருக்கணும். இல்லைன்னா நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ அதில் பாயிண்ட் நம்பர் 1, தமிழ்நாட்டிலையும் அதே டைம்ல தேர்ட் நடக்கும். இங்கேயும் சென்டாக்ல புதுச்சேரியில் என்ன ப்ரொசீஜர், இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். இங்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஒரு ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சிருக்கிறீங்க. சரிங்களா? அவங்க வந்து அப்கிரேட் ஆகுறீங்க. அப்கிரேடேஷன்ல நீங்க இது ஒரு காலேஜ் வாங்குறீங்க. அப்போ இதை விட டவுன் கிரேடட் ஒரு பிடிஎஸ்ஓ தப்பா ஹேண்டில் பண்ணிட்டா இங்கேயும் டியூஷன் ஃபீஸ் காலி, வெளியில போறேன்னு சொன்னாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெஜிஸ்டர்ட் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு எல்லாமே வந்து மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் காத்திருக்கு. ஸோ ரொம்ப அவேர்னஸ். இதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவாவே அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல ரவுண்ட் 3 பி அலர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அதுல எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். நான் தப்பு பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்து உங்களோட கைடன்ஸை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்து போக பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த வீடியோல நான் சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம் தான், சென்டாக் புதுச்சேரியில 250 சீட் இருக்கு, எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. எனி மார்க் ரெஜிஸ்டர்டு பண்ணியிருந்தாவே பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாம், எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம். இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பாண்டிச்சேரி பக்கம் தலை வச்சு கூட படுத்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். ஆனா நான் போற தடவை நீங்க சொன்னதுனால நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க. உடனே கிளம்பி வாங்க, உடனே கூப்பிட்டு பேசுங்க, பயன்படுத்திக்கோங்க. எம்பிபிஎஸ் சீட் அவைலபிள். எங்கேயுமே சீட் இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனை தாண்டி சீட்டு இருக்கு, அதை பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. எந்த என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ண வேணாம், டைரக்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயே உள்ள போகலாம். நம்மளால அட்மிஷன் வாங்க முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.